Hello friends, welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல மண்டே ஸ்பெஷலா சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. so that நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம என்னோட வீடியோஸை பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 10 பல் பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி விழுதா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்து இதையும் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச 2 விழுதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த கோலா உருண்டைகளை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 to 10 minutes ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த உருண்டைகளை சேர்த்து 5 to 10 minutes ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.